அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. இப்போ கூடுதலா இந்த வாதங்கள் என்னென்ன செய்திகள் சேர்த்திருக்காங்க, விவரங்கள்? நிச்சயமாக 2 தரப்பிலிருந்து முக்கியமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக படத்தை மறு ஆய்வு குழுக்கு அனுப்ப சென்சார் போர்டு முடிவு செய்தது குறித்து பட நிறுவனத்துக்கு ஜனவரி 5ஆம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டது. 6ஆம் தேதி தான் சான்று கோரி பட நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்தது என சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் மறு ஆய்வு குழுக்கு அனுப்பிய உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டார் எனவும், மறு ஆய்வு குழுக்கு அனுப்பிய உத்தரவை எதிர்த்து அவர்கள் வழக்கு தாக்கலே செய்யல. ஜனவரி 7ஆம் தேதி வழக்கில் வாதங்கள் முடிந்து ஜனவரி 9ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதாவது கேவிஎன் புரொடக்ஷன் சார்புல மறு ஆய்வு குழு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்யுங்கள் எதிர்த்து என்ற வழக்கு தாக்கல் செய்யப்படாத நிலையில அதை ரத்து செய்து தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் என்ற வாதத்தை சென்சார் போர்டு வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் எனவும், அதன் பின் படத்தை மீண்டும் பார்த்து முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் சென்சார் சான்று வழங்குங்கள் என பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக வாதத்தின் போது சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில படம் தொடர்பாக புகார் வந்தால் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 14 காட்சிகளை நீக்கியதற்கு பிறகாகவும் படம் தொடர்பாக புகார் வந்ததால் தான் மறு ஆய்வு குழுவுக்கு படம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாதம் முன்வைக்கப்படும் போது மண்டல சென்சார் போர்டில் யார் படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என சிபிஎம்சி தணிக்கை குழு சார்பில் வாதிடக்கூடிய ஏஜிஎஸ் நோக்கி சீஃப் ஜஸ்டிஸ் கேள்வி கேட்க, படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு இருக்கிறது, அந்த குழு தான் படத்தை பார்த்திருக்கிறது என சென்சார் போர்டு சார்பில் பதில் தெரிவித்திருக்கின்றனர். படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து சென்சார் போர்டு தான் இறுதி முடிவெடுக்கும் எனவும் சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக வாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ சென்சார் போர்டு தரப்புல வாதங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதுல யாரெல்லாம் ஆஜராகிருக்காங்க, எந்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகிட்டு இருக்காங்க? அடுத்ததாக இந்த பட குழு தரப்புல யாரெல்லாம் ஆஜராக போறாங்க? படக்குழு சார்பில் ஏற்கனவே ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பராசரன் தலைமையிலான வழக்கறிஞர் குழுதான் இந்த வழக்குக்கும் ஆஜராகி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்க அசோசியேட் சாலிசிட்டர் ஜெனரல் ஏஎல் சுந்தரேசன் இவர்கள் சார்பில், அதாவது தணிக்கை குழு சார்பில் அரசாங்க ஆஜராகி இந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விசாரணை முக்கிய கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த அளவுல மண்டல அலுவலகத்தில் உள்ள ஆய்வுக்குழுவின் முடிவுகள் எந்த விதத்திலும் சென்சார் போர்டு கட்டுப்படுத்தாது என்ற தகவலை மீண்டும் ஒரு முறை சென்சார் போர்டு முன்பாக அவர்கள் வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தனி நீதிபதி பெஞ்சின் போது வைக்கப்பட்ட வழக்கிலும் கூட எந்த விதத்திலும் சென்சார் போர்டுடைய அதிகாரங்களை மற்ற அலுவலகங்களுடைய ஆய்வுக்குழு முடிவுகள் கட்டுப்படுத்தாது என்பதை அவர்கள் உறுதியாக தெரிவித்திருந்ததை பார்க்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் மண்டல அலுவலகத்தில் உள்ள ஆய்வுக்குழுவின் முடிவுகள் சென்சார் போர்டை கட்டுப்படுத்தாது என சென்சார் போர்டு தரப்புல ஆஜராகி இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் ஏஎல் சுந்தரேசன் அவரது வாதத்தை வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அவர் வாதத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுல 20 நிமிடங்கள் முக்கியமான வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த வாதம் முடிந்ததற்கு பிறகாக கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அவர்களுடைய முதல் வாதத்தை முன்வைப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீதிபதிகள் கேட்டுக்கொள்வார்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மண்டல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுக்குழுவினுடைய முடிவுகள் சென்சார் போர்டு அமைப்பை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சென்சார் போர்டு கூறுகிறது. மண்டல குழுவினுடைய அலுவலகத்தில் தான் இந்த படம் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலங்களில் பார்ப்பாங்க. முன்னாடியெல்லாம் பல ஸ்டேட்டுக்கு சேர்ந்து சென்னையில் தான் பார்ப்பாங்க. இப்போ அந்தந்த மாநிலங்களில் மண்டல குழுவினுடைய அலுவலகம் இருக்கிறது. இதை நார்மல் ப்ரொசீஜர், தட்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு இந்த படத்தை விரைவாக பார்வையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறமா தான் மறு தணிக்கை. அந்த மறு தணிக்கைக்கு செல்கிறப்போ 9 உறுப்பினர்கள் வரை இருப்பாங்க. இதை சென்சார் போர்டினுடைய தலைவர் முடிவு பண்ணுவார். அவர் பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் இருப்பார். ஸோ சென்சார் போர்டினுடைய தலைவர் இப்போது முடிவெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் மறு தணிக்கை அப்படின்றாங்க. இப்போ மண்டல குழுவினுடைய அலுவலகத்தில் இவங்க ஏற்கனவே எங்களுக்கு யூஏ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் தான் நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்றாங்க. அதன் பிறகு தான் 5ஆம் தேதி இல்லை மறு தணிக்கைக்கு உங்கள் படத்தை அனுப்ப போகிறோன்னு சொல்லிட்டு மெயில் வந்ததாகவும், அது பற்றின தகவல்கள்
விரிவாக எங்களுக்கு சொல்லப்படலை அப்படின்னு தான் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் தான் இராணுவத்தினுடைய சிம்பிள்ஸை, இராணுவம் பற்றிய காட்சிகள் இருக்குது, அதுக்கு என்ஓசி தாக்கல் பண்ணலை அப்படின்றத அங்கே இருக்க அந்த மண்டல குழுவினுடைய அந்த ஆய்வுக்குழுவினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர், இந்த படத்தை பார்த்த உறுப்பினர்கள் ஒருவர் புகாராக சொன்னதாகவும், அதை ஏற்றுக்கொண்டு தான் சென்சார் போர்டினுடைய மத்திய அமைப்பு இந்த படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப முடிவு செய்ததாகவும், இப்போது இது மறு தணிக்கை எதிர்நோக்கி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அடுத்த கட்டம் அப்படின்றது மத்திய அலுவலகம், சென்சார் போர்டுடைய மத்திய அலுவலகம் இந்த மறு தணிக்கைக்கு உட்படுத்தி தான் படம் வெளியாகுமா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்குது. அப்படி வெளியாகும் அப்படின்னா அது இன்னும் ஒரு மாதம் கூட பிடிக்கலாம் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.